அந்த இனியன் அவன் பேரிறைவன். இதயத்தின் உள்ளே ஒருவன், அந்த இனியன் அவன் பேரிறைவன். மனமும் உடலும் கூடும் அந்த மர்மத்திலே அவன் உறைவான். மனமும் உடலும் கூடும் அந்த மர்மத்திலே அவன் உறைவான். இதயத்தின் உள்ளே ஒருவன், அந்த இனியன் அவன் பேரிறைவன். அழைக்கும் பொழுதில் வருவான், தன்னை அமுதாய் அள்ளித் தருவான். அழைக்கும் பொழுதில் வருவான், தன்னை அமுதாய் அள்ளித் தருவான். உழைப்பை மதிப்பான், உணர்வை விதைப்பான். உழைப்பை மதிப்பான், உணர்வை விதைப்பான். ஒவ்வொரு சொல்லிலும் படர்வான், நம்மை ஒரு நொடி நில்லாமல் தொடர்வான். ஒவ்வொரு சொல்லிலும் படர்வான், நம்மை ஒரு நொடி நில்லாமல் தொடர்வான். இதயத்தின் உள்ளே ஒருவன், அந்த இனியன் அவன் பேரிறைவன். வணக்கம். ஒரு மகானுடைய நடத்தை மிக முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, அவர்கள் மரபை எப்பொழுதும் போற்றி அனுசரித்து வந்திருப்பது. மரபு என்பது, ட்ரெடிஷன் என்பது மகான்களால் பாதுகாக்கப்பட்டு வருவது. அப்படி இல்லை என்றால் சாதாரண மனிதர்களாகிய நமக்கு மரபு என்பது என்னவென்றே தெரியாமல் போய்விடும். சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். மொழி வாழ்வது சாதாரண மக்களினால், பண்டிதர்களால் அல்ல. மொழி வாழ்வது சாதாரண மக்களினால், அதுவும் எழுத படிக்க தெரியாத மனிதர்களாலே கூட மொழி என்பது வாழ்கிறது என்று சொல்லலாம். ஆனால் மரபு என்பது வாழ்வதற்கு காரணம் மகான்கள் தான். மகான்கள் அந்த மரபை போற்றி வந்திருப்பதால் அப்படி. அதற்கு அருமையான உதாரணம் உங்களுக்கு நாம் சொல்லலாம். என்னுடைய குருநாதர் சொல்வார், சனாதன தர்மத்தை யாரும் தோற்றுவிக்கவில்லை இல்லையா? ராமனோ கண்ணனோ சனாதன தர்மத்தை தோற்றுவிக்கவில்லை. ஆனால் அவர்கள் சனாதன தர்மத்தை அனுசரித்து அடிபணிந்து அதை போற்றி பாதுகாத்து நடந்தார்கள். எனவேதான் ராமனும் கிருஷ்ணனும் இன்றும் துதிக்கப்படுகிறார்கள் என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். Neither Rama nor Krishna were the authors of Sanatana Dharma. They followed the Dharma. They abided in it. That is why we worship them today என்று அவர் எடுத்து காட்டுவார். அதற்கு சமீப காலத்தில் நாம் வாழ்ந்த காலத்தில் நாம் பார்த்த மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய மகா சுவாமிகள் அவர்கள். மரபை போற்றி பாதுகாத்து வந்தார். அந்த மரபை நமக்கு எப்படி தெரிவிக்கிறார்னு பாருங்க. ஒரு இடத்துக்கு அவர் விஜயம் செய்கிறார். அங்கே தங்கி இருக்கிறார். அந்த அடியவர்கள் அவர் அந்த ஊர்க்காரர்கள் அவர் நன்றாக கவனித்துக் கொள்கிறார். ரொம்ப பக்தி சிரத்தையாக கவனித்துக் கொள்கிறார். அவர் புறப்படுகிறார். அவர் அடுத்த ஊருக்கு செல்ல போகிறார். அந்த ஊர் எல்லை வரைக்கும் இவர்களும் வருகிறார்கள். அந்த எல்லையில அப்படி திரும்பி அவர்களை பார்க்கிறார். உங்க தவறுகளை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறார் பெரியவர். என்ன சொல்றாரு? உங்க தவறுகளை நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிறார். ஒன்றும் புரியல. 2 அட்டு எடுத்து வைக்கிறார். வச்சு திரும்பி உங்க தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன், உங்க தப்பெல்லாம் நான் மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறாராம். புரியல. புன்னகையோடு அவர் போயிடுறாரு. இவங்க வீட்டுக்கு எல்லாரும் திரும்பி வந்த அப்புறம், என்னடா ஒண்ணுமே புரியலையே, உங்க தவறுகளை மன்னிக்க மாட்டேன்ட்டாரு. அதேபோல 4 அட்டு எடுத்து வச்சு உங்க தவறுகளை மன்னிச்சுட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சொல்ல வர? என்ன நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போடுறதுடா, கிளம்பு அப்படின்ட்டு எல்லாம் மறுநாளைக்கு அவர் அடுத்த ஊருக்கு தானே கேம்புக்கு போயிருக்காரு. மறுநாளைக்கே போய் அவர் சுவாமி அப்போ நிற்கும் போதே அவர் சிரிக்கிறாராம். என்ன
நாங்கள் என்ன தப்பு பண்ணினோம் அப்படின்னு கேட்கறதுக்கு வந்திருக்கேன், அவ்வளோதானே அப்படின்னாரு. இல்லை அம்மா சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, திருத்திக்கிறோம், மாற்றிக்கிறோம், அபராதம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஒரு மகான் வந்து நம்ம ஊரில் தங்கினார் வச்சுக்கோங்க. அவர் ஊரை விட்டு கிளம்பும் போது நீங்கள் சொல்லணும், சம்பிரதாயமாக மரபு ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, நாங்கள் தப்பாக நடந்திருந்தா நீங்கள் மன்னிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லணும். உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததுன்னா தயவு செய்து அதை மன்னிச்சுக்கோன்னு நீங்கள் சொல்லணும். நீங்கள் சொல்லலைன்னா நான் என்ன சொல்லணும், அதெல்லாம் வந்து ஒன்றும் இல்லை, ரொம்ப நன்னா இருந்தது அப்படின்னு நான் சொல்லணும். நீங்கள் அதை சொன்னீங்களா, சொல்லலை, அதனால அவங்க தப்பை நான் மன்னிக்கலைன்னு நீங்கள் சொல்லலையே அதை. அதுக்கப்புறம் அடுத்த வரியில் நான் என்ன சொன்னேன், உங்கள் தப்பெல்லாம் நான் மன்னிச்சிட்டேன், ஏன் நீங்கள் ரொம்ப நல்லா கவனிச்சுட்டேன், ரொம்ப பக்தியோடு இருந்தேன், சிரத்தையோடு இருந்தேன், கூட வந்தவளையும் நல்லா பார்த்துட்டேன், சந்தோஷமாக இருந்தேன், அதனால மன்னிச்சிட்டேன்னு சொன்னேன். புரியுறதா? புரியுது. ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அழைச்சி ஏதோ நம்ம அவருக்கு வந்து சமையல் பண்ணி சாப்பாடு போட்டோம் வச்சுங்க, அதனாலே பெருசு கிடையாது. நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்ததா, இஃப் தேர் இஸ் எனி இன்கன்வீனியன்ஸ் ப்ளீஸ் பார்டன் சொல்லணும். இதுதான் முறை. ஒரு நம்ம வீட்டுக்கு சாதாரணமாக பழக்கமாகி வருவர்களுக்கு கூட நம்ம இந்த மரபை காட்டணும். அதுக்காகத்தான் இது சுட்டி காட்டுறார் இந்த மகாத்மா, நமக்குன்னு இதை சுட்டி காட்டுறார். ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம அழைச்சி ஏதோ நம்ம அவருக்கு வந்து சமையல் பண்ணி சாப்பாடு போட்டோம் வச்சுங்க, அதனாலே பெருசு கிடையாது. நல்லா இருந்ததா அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு ஏதாவது சிரமம் இருந்ததா, இஃப் தேர் இஸ் எனி இன்கன்வீனியன்ஸ் ப்ளீஸ் பார்டன் சொல்லணும். இதுதான் முறை. ஒரு நம்ம வீட்டுக்கு சாதாரணமா பழக்கமாகி வருவர்களுக்கு கூட நம்ம இந்த மரபை காட்டணும். அதுக்காகத்தான் இது சுட்டி காட்டுறார் இந்த மகாத்மா, நமக்குன்னு இதை சுட்டி காட்டுறார். ஒரு முறை இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரி இறந்த செய்தி அவருக்கு கிடைக்கிறது. அந்த பிரதம மந்திரி நம்முடைய பெரியவரிடம் பெரும் பக்தி பூண்டிருந்தவர். இந்திரா காந்தி அம்மையார் பக்தி பூண்டிருந்தவர் தான் அவர். இப்போ என்ன சொல்றார், இந்த செய்தியெல்லாம் உறுதிப்படுத்திக்கிறார். அந்த நிஜம்தான் உறுதிப்படுத்திட்டோன்னே அங்க சுத்தி இந்த செய்தியை அவருக்கு தெரிவிச்ச அந்த அணுக்க தொண்டர்களை குளிச்சுட்டு வாங்கோன்றார். நீங்க குளிச்சுட்டு வாங்கோன்றார். இந்த மரபு நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி இறந்ததற்கு நம்மை குளிக்க சொல்கிறார். இதுதான் இந்த மரபை நீங்க இதனுடைய நுண்மையை விரித்து சொல்வதற்கு நேரம் இல்லை எனக்கு, நீங்களே புரிந்து கொள்ளுங்க. நம்முடைய நாட்டினுடைய பிரதம மந்திரி இறந்தார் என்றால் அதற்காக சுற்றி இருந்தவர்களை குளிக்க சொல்லி இருக்கிறார் என்றால் அவர் எந்த அளவுக்கு மக்கள் எல்லோரும் தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்று கருதி இருக்கிறார், எந்த அளவுக்கு மரபை போற்றி வந்திருக்கிறார். இப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் இறந்தார்னா நம்ம குளிக்கிறோம், இல்ல இன்னொருத்தர் இருந்தார் வீட்டுக்கு துக்கம் விசாரிக்க போயிட்டு வந்தோம்னா நம்ம குளிக்கிறோம். அது போதாதுங்கிறார். நாட்டினுடைய தலைவர் இருந்தால் நீங்க குளிக்கணும்ன்ற ஒரு மரபை நமக்கு இங்க சுட்டி காட்டுகிறார். இன்னொருத்தர் அவர் வர்றாரு. அவர் வந்து கீழே உட்கார்ந்து 2வது நிமிஷமே வந்து இவர் சொல்றார், பெரியவர் சொல்றார், என்ன காலை நீட்டி உட்காந்துக்கோ, ஒண்ணும் இல்ல காலை நீட்டிக்கோ அப்படிங்கிறாரு. பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு புரியல. அவருக்கு ஏதோ பிரச்சனை, முதுகு பிரச்சனை, அவரால் ரொம்ப நாள் கீழே உட்கார முடியாது. அப்புறம் அவர் கிளம்பும் பொழுது பக்கத்துல இருந்தவர் கூப்பிட்டு அக்ரஹாரத்துல இருக்கக்கூடிய ஒரு அடியவருடைய பேரை சொல்லி இவரை அவாத்துக்கு கூட்டின்னு போய் அவரை காப்பி கொடுக்க சொல்லி இவருக்கு என்ன அப்படிங்கிறார். இவரை அவாத்துக்கு கூட்டின்னு போய் அவளை வந்து இவருக்கு காப்பி கொடுக்க சொல்லு அப்படின்னு இருக்காரு. காப்பிக்கு எவ்வளவு பெரிய எதிரி இவர் தெரியும் நமக்கு. ஆனா வந்திருக்கிறவர் வந்து நல்லவர், அவரால் காப்பி இல்லாம இருக்க முடியாது பாவம். அதையும் தெரிஞ்சு வெளியூர்ல இருந்து வந்திருக்காரு, உட்கார முடியலன்றதுனால காலை நீட்டின்னு உட்கார சொல்லி அவருக்கு காப்பி கொடுன்னு வர சொல்லி அமைச்சிருக்காரு பாருங்க. அவ்வளவு ஒரு நாசுக்கு, ஒரு நாகரிகம், ஒரு காருண்யம் பாருங்க, அந்த வாத்சல்யத்துக்கு அந்த மாதிரி. எனக்கே நிகழ்ச்சி இருக்குது. நான் பக்தராஜ் மகாராஜ் அவர்களை பற்றி உங்களிடம் குறிப்பிட்டிருக்கிறேன். நான் அவரை சந்திக்க சென்ற போது எனக்கு கடுமையான முதுகு பிரச்சனையில இருந்தேன். அது அங்க இருக்கிற யாருக்குமே தெரியாது. நானே அவரை முதல் முறையாக சந்திக்கிறேன். அது எப்படி அவர் சால்வ் பண்ணார், ரொம்ப நேரம் என்னால உட்கார முடியல. அவர் என்னை எழுந்திருக்க சொல்லி அவருடைய கட்டில பக்கத்துல உட்காந்து வச்சு தோல் மேல கையை போட்டுக்கிட்டார். பாத்திரங்களாம் அதிசயம். எனக்கு மட்டும் புரியுது, நம்ம மரியாதை கொடுக்கறதுக்காக செய்யல, என்னோட முதுகு வலிக்காக அவர் செஞ்சிருக்கிறார்ன்றது நமக்கு நல்லா புரிஞ்சுது. அந்த அழகா இஸ் தர்பார் மே சாயி கே முசாஃபிர் ஆயா ஹை து கோன், பயணியே இந்த சுவாமியினுடைய தர்பாரில் நீ எதற்கு வந்தாய் என்று இந்த பாட்டை எனக்கு பாடி மேல கூப்பிட்டு உட்காத்தி வச்சார். மகானுடைய கருணை அது மாதிரி. இப்போ இன்றைக்கு மகா சுவாமியினுடைய மகா வாக்கியம் என்னவென்று பார்ப்போம்.
முதலிலே அழகாக தோன்றுவதுதான் அப்புறம் உபத்திரவமாகிறது. முதலிலே அழகாக தோன்றுவதுதான் அப்புறம் உபத்திரவமாகிறது. நமக்கு கண்ணதாசன் பாட்டு கூட ஞாபகம், மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது என்ற பாடல் வரும். இது அந்த பொருளினுடைய குற்றம் அல்ல, பொருளினுடைய குற்றம் அல்லவே அல்ல, ஒரு நபரினுடைய குற்றம் அல்ல, ஒரு சிந்தனையினுடைய குற்றம் அல்ல. பொருள் மீதோ நபர் மீதோ சிந்தனை மீதோ தத்துவம் மீதோ நாம் ஒரு பற்று வைக்கிறோம் பாருங்கள், அபிமானம். அபிமானத்தினுடைய வெகுமானமாக நமக்கு வந்து சேர்வது அவமானம்தான். நம்முடைய ஆணவம் காயப்படுகிறது. அதனால்தான் அழகாக தோன்றுகிற காரணத்தால் ஒன்றின் மீது நாம் பற்றுக்கொள்ளாமல் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முதலில் அழகாக தோன்றுவது பின்னர் உபத்திரவமாக போய் முடிகிறது என்று அவர் சொல்லுகிறார். பஞ்சில் நெருப்பை போலே அவன் நெஞ்சில் நுழைந்ததனாலே, பஞ்சில் நெருப்பை போலே அவன் நெஞ்சில் நுழைந்ததனாலே, தஞ்சம் இல்லை தவமும் இல்லை தானே தன்னில் நிறைவான், அவன் தன்மையில்லாமல் தெரிவான், உண்மை ஒன்றே அவன் வழக்கம், எந்த உயிரும் அவனுக்கு பழக்கம், ஆனந்தமே அவன் இதயம், அதில் 1000 வேதங்கள் உதயம், ஆனந்தமே அவன் இதயம், அதில் 1000 வேதங்கள் உதயம். வணக்கம்.